இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நடைபெற்ற நீதி அமைச்சுகளே நடைபெற்ற விவாதத்தின் பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் போலீசார் திருகோணமலையில் அகற்றப்பட்ட சட்டவிரோத புத்தவிகாரை கட்டுவதற்கான புத்த சிலையை திருகோணமலை கடைப்பரப்பிலே வைக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளை தலைகீழாக மாற்றி இன்றைக்கு காலையிலே ஆனந்த விஜயபால அமைச்சர் போலீசாரிடம் உத்தரவு விட்டு அந்த புத்தவிகாரையை தொடர்ந்து கட்டுவதற்கும் அந்த புத்த சிலையை சட்டவிரோதமாக வைக்கப்பட்டதை தொடர்ந்தும் அதை அந்த சட்டவிரோத செயலை தொடருவதற்கும் அனுமதி வழங்கியதாக பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். இந்த செயல் தெளிவாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களே குறிப்பிடுகின்ற இதுக்கு முதல் கடந்த 76 வருஷமாக ஆட்சியில் இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இனவாத அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் போலேயே தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் தேசிய மக்கள் சக்திக்கு கீழேயும் மக்கள் பெரிய அளவில் கடந்த 76 வருஷமாக இந்த இலங்கை தீவிலே முன்னெடுக்கப்பட்ட இனவாத மற்றும் ஊழல் மோசடிகள் போன்ற செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றி அமைத்து ஒரு அரசியல் கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தவும் என்ற ஆணையை வழங்கினாலும் தேசிய மக்கள் சக்தி மக்கள் மட்டத்திலே வெல்லுவதற்கு அவர்கள் அவ்வகையான ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டு ஆணையை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் கடந்த 76 வருஷமாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் நடந்து கொண்ட போன்றதை இவர்களும் ஒரு இனவாத கோணத்தில் நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்தியாவின் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுக்கு முதல் தையட்டியிலே மிக தெளிவாக ஒரு சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட பொழுது அதை உடனடியாக அகட்டாமல் அதையும் படிப்படியாக அதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் வடமாகாண ஆளுநர் ஊடாக செயல்படுவதற்கு முயற்சித்து அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கின்ற ஒரு இடத்துல அவர்கள் அதிலே மௌனம் காக்கிறார்கள். இன்றைக்கு திருகோணமலையிலே சட்டவிரோதமான செயல்பாடுகளை தெரிஞ்சு கொண்டு இறுதியில் தங்களுடைய இனவாத சிங்கள பேரினவாத உள் போக்கை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அந்த செயல்பாடுகளை ஆமோதிக்கிற வகையிலே அவர்கள் நேற்று எடுத்த அவர்களுடைய முடிவை மாற்றி அமைத்து இன்றைக்கு பேரினவாதத்தை அவர்கள் மீண்டும் ஸ்தாபித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள முஸ்லிம் மக்களும் இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் கண்டித்து இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அதேபோன்று அனைத்து தமிழ் மக்களும் கட்சி வேதங்களுக்கு அப்பால இந்த மோசமான மக்கள் வழங்கின அமோக ஆணைக்கு எதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் அதேபோன்று இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சம்பவம் தமிழ் மக்களுக்கு இடையிலே
ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக இருக்கணும் என்றது மட்டுமல்ல, பேரினவாதம் எந்த வகையிலே செயல்படும், அந்த பேரினவாதத்தை நாங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தெற்கை சார்ந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் ஊடாக ஒழிக்க முடியாது. அது நேரடியாக மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக் கொண்டு வந்து அதை முறிக்க முடியாது என்றது தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்ற ஒரு இடத்திலே சரியாக சிந்திக்கக்கூடிய, இனவாதத்தை நிராகரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அணிதிரண்டு இந்த செயல்பாடுகளுக்கு முடிவு கட்டவோடும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இது வெறுமனே தமிழ் மக்களுக்கு உரித்தான விஷயம் அல்ல. இது சிங்கள முஸ்லிம் மக்களும் தங்களோட மனசாட்சியை தொட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணம். அந்த வகையிலே அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு இந்த மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே அணிதிரள வேணும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளே அனைத்து தரப்பினரும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்துக்கு நாங்கள் இணங்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.